அவருடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் சார் கூட அவர் டைரக்ட் பண்ண விஜயகாந்த் சாருடைய ஒரு சில படங்கள் வந்து நான் நடிச்சிருக்கேன். நிறைய படங்கள் வந்து அவங்களுடைய வீட்டிலேயே ஷூட்டிங் நடக்கும். ஸோ ஒரு படத்தில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. ஷார்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஷார்ட் என்ட்ரி கொடுக்கணும். திடீர்னு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஸ்கூல் பேக் போட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு ஒரு ஒரு ஸ்லிம்மாக ஒரு பையன் அப்படியே எட்டி பார்த்துட்டு ரொம்ப ஃபோக்கஸ்டாக ரொம்ப ஒரு அதாவது சிங்கிள் மைண்டடாக பார்த்துக்கிட்டே இருந்தார் என்ன நடக்குது இது. ஸோ யூ நோ தட் ஹீ இஸ் அப்சார்பிங் எவ்ரி திங். எல்லாமே பார்த்து ஏதோ ஒன்று ஹீ இஸ் லேர்னிங் ஃப்ரம் தட்ங்கிறது தெரியும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ saw him. அதிலிருந்து ஒவ்வொரு படமாக பார்த்து வரும்போது ஐ ஃபெல்ட் ஸோ ஹாப்பி டு see him. ஏன்னா ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது எவ்ரி ஒன் ஷுட் புட் இன். அதுவும் ஒரு ஹீரோவாக எஸ்டாப்ளிஷ் ஆகி வரணும் அப்படின்னா, அதாவது படம் ஃபுல்லாக அவங்க தோளில் இல்லைன்னா கூட ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அவங்க தோளில் தான் நிற்கணும். அவ்வளோ பெரிய பொறுப்பு, மார்க்கெட் இதெல்லாம் அவங்க மேலே டிபெண்ட் ஆகிருக்குன்னா இட்ஸ் எ ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அந்த ஸ்டேஜ் இந்த மிகப்பெரிய ஸ்டேஜுக்கு வந்திருக்காருன்னா ஐ ஃபீல் ஸோ ப்ரௌட் ஆஃப் ஹிம். I've seen him grow up like that. பொலிட்டிக்கலாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? மேபி ஒரு அட்வைஸ் ஒரு ஏதோ ஒரு விஷயம். ஐ டோன்ட் அட்வைஸ் பீப்புள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாராக இருந்தாலும் அட்வைஸ் கொடுக்க மாட்டேன். என்னுடைய அனுபவத்திலேருந்து மேபி ஒரு சஜஷன் கொடுப்பேன் தவிர, பட் அட்வைஸ் அப்படிங்கிறது ஐ டோன்ட் டூ. ஒன்லி திங்ஸ் ஐ வில் சே எல்லாருடைய ஜேர்னி வந்து அவங்களுடைய தனிப்பு பொறுத்து வளரும். அவங்களுடைய பாதை வந்து அவங்களுடைய தன்மை எப்படியோ அது பொறுத்து தான் அது அமையும். ஸோ இட்ஸ் ஜேர்னி இஸ் ஜஸ்ட் ஸ்டார்டட். வில் வெயிட் அண்ட் சி. ஏன்னா யார் இருந்தாலும் பொது வாழ்க்கைக்கு மக்களுக்கு சேவை பண்ணணும், இல்லை அரசியலுக்கு வரணும், இல்லை ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கணும், எதுவாக இருந்தாலும் மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு தான் நான் நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க, அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோடு வர்ற எல்லாருக்கும் நான் வரவேற்பு தான் கொடுப்பேன். ஸோ கூட்டணியை பற்றி சொல்லும்போது எல்லா பக்கமும் எல்லாரும் நிறைய ஸ்பெக்குலேட் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. டிவிக்கே இந்த கட்சியோட கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இல்லை அப்படி. நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இட்ஸ் ஆல் ஸ்பெக்குலேஷனுங்க. பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் நீங்கள் போட்டுட்டு போனீங்கன்னா 1 2 3 4 4 நம்பர்ஸ் எடுத்துக்கங்க. அதுக்கே எத்தனை பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் வரும். ஸோ இட்ஸ் ஆல் ஸ்பெக்குலேஷன். அதாவது ப்ராப்பரான ஒரு சாலிட் டிசிஷன் வந்து ஒரு கன்ஃபார்ம் பிக்சரை வர வரைக்கும் பேசிட்டு தானே இருக்கணும்.